இன்றைக்கி வந்து எங்களோட ஃபேமிலியோட ஒரு ஃபேவரட் ரெசிபி, அதாவது சூடாக சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ரவை கிச்சடி தான். ஸோ சாதாரணமாக கிண்டுறதை விட கிச்சடியாக செஞ்சால் எங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு தேவையான பொருள் வந்து உங்கள் வீட்டில் என்னென்ன காய்கறி இருக்கோ அதை எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி என்கிட்ட கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இருக்குது, அதை எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இதை வந்து கிரேட் பண்ணி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இலை, இதுதான் தேவையான பொருள். நான் 1.5 டம்ளர் ரவை வந்து எடுக்க போகிறேன். சைடிஷ் வந்து என்னது எடுத்துனா நாங்கள் சட்னி வச்சு சாப்பிடுவோம். ஸோ நான் தேங்காய் சட்னி அரைச்சிப்பேன். இதுதான் இன்றைக்கி ஒரு சிம்பிள் மெனு. ஈஸியானது தான், எல்லோரும் செய்யக்கூடியது தான். எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். பேக்கெட்டில் வந்து ரோஸ்டட் ரவன் தான் போட்டிருக்கோம். ஆனால் நம்ம கூட கொஞ்சம் வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எதுவும் இல்லை. வறுபட நல்லா மனம் வரும். கொஞ்சம் கலர் மாறினா போதும், லைட்டாக கலர் மாறினா போதும், நல்ல வாசமாக இருக்கும். அப்படி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். காயெல்லாம் கட் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட், வெங்காயம், பச்சை மிளகா அப்பவுமே சொல்ல மறந்துட்டேன், 2 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். இஞ்சி துருவி வச்சுருக்கேன். தக்காளி பழம் இன்னும் வெட்டலை, போடும்போது வெட்டிக்கிடுவேன். ஸோ இப்படி எப்படி வச்சிடலான்னு பார்க்கலாம். நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிடுறேன். இது கூட கடலை எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிடுறேன். கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய். ஃபஸ்ட்டு இஞ்சி போட்டுடுறேன். பச்சை மிளகாய், கூடவே வெங்காயத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிடுறேன். வெங்காயம் இந்த அளவு வெந்த பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த அளவு தக்காளி நல்லா வதங்கின பிறகு நான் வந்து மஞ்சள்தூள் சேர்க்குறேன். கூடவே அந்த காயெல்லாம் சேர்த்துருவேன். ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலே வதங்கட்டும், அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை நல்லா சிம்மாக்கிட்டு ரவையை சேர்த்து கிண்டிடலாம். இப்போ நல்லா ரவை ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுட சுட சாப்பிட்லாம். வேணா நெய் ஊற்றிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே நெய் ஊற்றினதுனால இப்போ எதுவும் ஊற்றலை. ஈஸியான ரெசிபி தான், செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.